Hey guys, இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் அண்ட் அட்வென்ச்சர் சீசன் 2 ஓட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜாக்கி சானும் அண்ட் செக்ஷன் 30ல இருக்க ஒரு ஏஜென்ட்டும் சும்மா மார்ஷல் ஆர்ட் ரிலேட்டடா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்கி சான் அவர் புரட்டி எடுத்துட்டாரு. இத பார்த்து கேப்டன் பிளாக் லைட்டா நக்கல் அடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து ஜூலி அந்த ஏஜென்ட் கூட போயிட்டு மார்ஷல் ஆர்ட் ரிலேட்டடா ஃபைட் பண்றாங்க. அப்போ ஒரு சவுண்டும் கேக்குது. ஜூலி அடி வாங்கிருப்பாங்கன்னு திரும்பி பார்த்தா ஏஜென்ட் மலாக்கப்படுத்திட்டு இருப்பாரு. நம்ம ஜூலி போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க போல. அண்ட் டார்க் அண்ட் அந்த மந்திர புட்டி வச்சுட்டு அடுத்த அரக்கன் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு லொக்கேட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வால்டருக்கும் ஷிண்டுக்கும் சின்னதா ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. எப்பயும் போல சடனா அந்த மந்திர பெட்டி அந்த இடத்துல பறந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பசிலை கிரியேட் பண்ணிட்டு ஒரு மேப்பையும் உண்டாக்குது. அந்த பசில் ஆகிற விஷயத்தையும் வீடியோ எடுத்து வைக்கிறாங்க டார்க் அண்ட் கேங். அண்ட் மேப்பையும் காட்டிடுறாங்க அரக்கன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வீடியோ கரெக்டா எடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்க கேசட்டே போடணும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இங்க பாத்தீங்கன்னா ஷிண்டு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த மந்திர பெட்டி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அண்ட் ஷிண்டு அந்த மந்திர பெட்டி எடுத்துட்டு சவுத் சைட் போடுற தகவல் பாத்தீங்கன்னா ஜாக்கிக்கு கேப்டன் பிளாக் மூலமா தெரிய வருது. சோ அங்க போகணும்னு நினைக்கிறாரு, அவங்களை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஜூலியோ எனக்கு இங்க ரொம்பவே போர் அடிக்குது, அந்த சைடு வந்தா நான் சும்மா வச்சு சுத்தியாச்சு பாப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ என் கூட வரது ஆபத்து, நீ அந்த சவுத் சைடு வந்து பீமா கூட சுத்திட்டு ஊரை சுத்தி பாருன்னு சொல்லிட்டு ஜாக்கியும் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பீமா கூட சைட் சீங்காக டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஜூலி வெயிட் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா தூரத்துல டார்க் அங்க போறத ஜூலி பாத்துறாங்க. சோ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஏதாச்சும் கிடைக்கும் சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப அவங்க கையில ஒரு மேப் இருக்கு. சோ இந்த மேப்ல தான் அடுத்த அரக்கன் இருக்கிற இடம் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜூலியும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதை பத்தி ஜாக்கி கிட்டையும் சொல்லிடுறாங்க. சடனா டார்க் அங்க கிட்ட அந்த மேப்பை பிடிக்கிட்டு ஜூலி ஓடிட்டு ஒரு ஸ்டுடியோவில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதையும் அந்த டார்க் அங்க கண்டுபிடிச்சதோடு ஜூலியும் பிடிச்சி பாத்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பீமா அங்க வந்துடுறாரு. பீமா வந்து உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிறாங்க சண்டைக்கு, பீமாவை அடிச்சு போட்டுடலான்னு. பட் அங்க ஜாக்கி வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. ஜாக்கி ஒருத்தரா தர்மடி அடிப்பாருன்றது டாக்டர் அங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அங்க இருந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மேப் ரிலேட்டடா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டுடியோல இருந்திருப்பாங்க. அந்த ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு போட்டோ எடுத்து ஜாக்கி இந்த விஷயம் தெரியாம டார்க் அங்க பின்தொடர்ந்து போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு ஹைட்டா இருக்கிற உருவம் கூட சண்டை போடுவாரு. அந்த உருவமும் செம்மையா ஃபைட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது சினிமா செட்டுக்காக போட்ட உருவம்னு. ஜாக்கி ஃபைட் பண்றதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிக்கு ஆஃபர் பண்ணுவாரு. பட் நம்ம ஜூலி பாத்தீங்கன்னா நல்லாவே பேசுவாங்க. இந்த மாதிரி ஜாக்கி சான் பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவாரு, அவர் வச்சு நீங்க படம் பண்ணீங்கன்னா பணம் கொட்டும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு அந்த டேரக்டரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி ஜூலி அவங்க எடுத்த போட்டோ கட்டிட்டு ஜாக்கி கிட்ட இந்த மேப்ல வழியா நம்ம போனோம்னா நம்ம டார்க் அண்ட் கேங்க்கு முன்னாடியே போயிடலாம் சொல்லிட்டு அந்த மேப்பை பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அதுல வழியெல்லாம் பார்த்துட்டு அந்த லொகேஷனை தேடி பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்புவாங்க. பட் ஜாக்கி பாத்தீங்கன்னா ஜூலியை வர வேணாம்னு சொல்லிடுவாரு. இவங்க போற லொகேஷன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்களும் ஆக்ட்ரஸும் வர லொகேஷன். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் விடவே மாட்டாங்க. டார்க் அண்ட் கேங் எப்படி உள்ள போயிடுவாங்க, ஜாக்கி என்ன உள்ள விட மாட்டாங்க. அதனால ஜூலி தான் பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் ஒரு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி எப்படியோ ஜாக்கியும் உள்ள அனுப்ப வழி பண்ணிடுவாங்க. ஜூலி பேசுறதை கேட்டு அந்த செக்யூரிட்டிக்கே பாத்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து போயிடும். சரிட்டா ஜாக்கி கிட்ட வந்துட்டு நீங்க உள்ள போங்க சார்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. அந்த உள்ள போன உடனே ஜாக்கி அந்த மந்திரப்பட்டி எடுத்துட்டு தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு அங்க நினைப்பாரு. பட் டார்க் அங்க விடுற மாதிரி தெரியல, சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அங்க பெரிய ஃபைட்டே நடக்கும். அதே நேரத்தில் அந்த டேரக்டர் கால் பண்ணிட்டு ஜாக்கிக்கு ஸ்டண்ட்லாம் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஜூலி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சைட்ல அந்த ஜன்னல பார்த்தா ஜாக்கி உண்மையாவே ஸ்டண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த டேரக்டர் ஆச்சரியமாயிடுவாரு. ஒரு பக்கம் மந்திரப்பட்டிக்காக ஜாக்கி சான் பாத்தீங்கன்னா டார்க் அண்ட் கேங் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா வழக்கம் போல லாஸ்ட் எபிசோட்ல ஆன மாதிரி ஜாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் பாத்தீங்கன்னா அந்த மந்திரப்பட்டி வேலை செய்யும் போல. அரக்கனை விடுவிக்கிறதுக்கான அந்த கதவை நோக்கி பாத்தீங்கன்னா அந்த மந்திரப்பட்டியும் போகுது. கடைசியில பாத்தீங்கன்னா அங்க போர்ட்டலும் ஓபன் ஆகுது. ஒரு அரக்கனும் வரான். இந்த அரக்கன் முழுக்க இடி சக்தி இருக்க அரக்கன், அதாவது இங்கிலீஷ்ல தண்டர் டீமோன்னு சொல்லுவாங்க. இவன் பாத்தீங்கன்னா வந்த உடனே ஜாக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். பட் ஜாக்கி எப்படி அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. ஷிண்டு வேற ஆசையா அந்த அரக்கனை பிரதர்னு சொல்லும். பட் அந்த அரக்கனும் என்ன மாஸ்டர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரூடா பேசும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கார்ல ஏறி போவாங்க. பிகாஸ் அந்த இடி அரக்கன் பாத்தீங்கன்னா தன்னோட ராஜ்யத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு பிரான்ஸ் தேடி போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு நல்ல இடம் கிடைச்சதுன்னா அங்கேயே என்னோட ராஜ்யத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்கள தொலை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பழங்கால கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த அரக்கன் சூஸ் பண்ணிடுவான். அங்க போயிட்டு தான் தன்னோட ராஜ்யத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இவன் நினைப்பான். ஊர்ல ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற அரக்கனை பார்த்து மக்கள் பயப்பட மாட்டாங்க. இது ஏதோ மாறு விஷயத்துல யாரோ பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அரக்கன் வெளியில வந்து தெரிஞ்ச அங்கிள் பாத்தீங்கன்னா மந்திரமும் கொண்டு வந்திருப்பாரு. பட் என்னன்னா அதுக்கான ப்ராடக்ட் தான் கொண்டு வர வந்திருப்பாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷெல் தேவை, அதாவது சிப்பி தேவை. சோ எவ்வளவு வேகத்துல அங்கிள் வந்தாங்களோ அதே வேகத்துல பீமாவையும் அங்கிளையும் ஒரு டாக்ஸி ஏற்றி அனுப்பி விட்டுட்டு போய் ஷெல் எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஜாக்கி அனுப்பி விட்டுருவாரு. அதை தொடர்ந்து அந்த பேலஸ் உள்ள போய் பார்த்தா ஒரு டிராமா கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்கிக்கும் அந்த இடியாரனுக்கும் பெரிய ஃபைட்டே வருது. ஜாக்கி எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடியாரக்கன் பண்ண ஒரு அட்டாக்லயே பாத்தீங்கன்னா ஆஃபும் சரி ஜாக்கியும் சரி செதறி போய் விழுந்துடுறாங்க. ஜாக்கி இப்படி ஓடி ஒளிகிற ஸ்டண்ட் எல்லாம் பார்த்து அந்த டேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள தோணுது. இவனை ஹீரோ நினைச்சா இவனை பயந்து ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. இங்க இப்படி ஃபைட் போயிட்டு இருக்கப்ப அங்கிளும் பாத்தீங்கன்னா அந்த ஷெல் எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த ஷெல்ல ஜூலி கையில கொடுத்து மந்திர சொல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த ஷெல்ல திறந்து மூடு, இதுல இருந்து பவர் வந்துடும், கண்டிப்பா அந்த அரக்கனை அடைக்கலாம் சொல்லிட்டு அங்கிளும் சொல்லுவாரு. வழக்கம் போல இவங்க மந்திரம் போடுற வரையும் பாத்தீங்கன்னா அந்த அரக்கனை ஜாக்கி தான் சமாளிச்சிட்டு இருப்பாரு. அங்கங்க ஓடி அவன் வேற பாத்தீங்கன்னா தண்டரா அனுப்புவான். ஃபுல்லா இடி தான். ஒன் ஆஃப் த மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா மந்திரமும் போட்டுருவாங்க. நம்ம ஜூலி கையில இருக்கிற ஷெல்ல இருந்து பாத்தீங்கன்னா பவரும் போயிடும். அது ஸ்ட்ரைட்டா அந்த இடி அரக்கனை அட்டாக் பண்ணிட்டு அவன் எங்க இருந்து வந்தானோ அந்த போர்ட்டல் வழியாவே பாத்தீங்கன்னா அவனை மறுபடியும் அரக்கர் உலகத்துக்கு அமைச்சிருக்கு. மூணாவது அரக்கனையும் வெற்றிகரமா அடைச்சாச்சு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த டேரக்டர் இப்படி பயப்படுற ஆள்லாம் தேவையில்ல சினிமாக்கு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஜூலியோ கான்பிடென்டா சொல்லுவாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஹாலிவுட்டை பொறுத்தவரை தவிர
தவிர்க்க முடியாத ஹீரோவா ஜாக்கி சான் கண்டிப்பா வலம் வருவார். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நடிகனாவும் சரி இல்ல நல்ல மனிதனாவும் சரி ஜாக்கி சான் எப்பவுமே ஒரு கோட்டு தான், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். ஸோ ஜாக்கியை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த எபிசோடும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.